வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கடற்படை தளத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நிலக்கீழறை, மறைமுகமாக இயங்கி வந்த வதை முகாம், அடுத்தடுத்த விசாரணைகளில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். அரச பேருந்து ஒன்றில் வந்த திடீர் தொழில்நுட்ப கோளாறு, சாரதியின் துரித நடவடிக்கையால் காப்பாற்றப்பட்ட 40 உயிர்கள். நேற்று வெளியான பரபரப்பு சம்பவம் நடந்தது என்ன? தனது மகனுக்காக மஹிந்த ராஜபக்ச போடும் ரகசிய திட்டங்கள், காலியில் உள்ள உல்லாச விடுதியில் இடம்பெற்ற ரகசிய பேச்சுவார்த்தை. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் மீட்கப்பட்ட இளம் பெண் மற்றும் சிசுவின் சடலங்கள், பரபரப்பாகும் அடுத்த கட்ட விசாரணைகள். நடந்தது என்ன? வெளியான முழு தகவல். நாட்டிற்கு வந்த ரஷ்ய பெண்ணிடம் தனது கைவரிசையை காட்டிய நபர் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட சம்பவம், விசாரணையில் வெளியான உண்மைகள். துறவியாக மாறுகிறாரா கோட்டபாய? புதிய வரலாறு ஒன்றை பதிவு செய்யும் ராஜபக்ச தரப்பு, அடுத்தடுத்து கசிந்த தகவல்கள். நாட்டில் திடீரென உச்சம் தொட்ட இஞ்சியின் விலை எவ்வளவு தெரியுமா? வெளியான விலை நிலவரம். ரணில் விக்ரமசிங்க மீதான தீவிர விசாரணை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். 2009 முன்னர் தமிழர் தாயக பகுதியில் பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு தொடர்பில் பேசி பெருமிதம் கொண்ட அருட்தந்தை, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். அனுர ஆட்சியில் பெண்களுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம், நாட்டில் பெண்களுக்காக வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி, கிடைக்கப்பெற்ற அனுமதி. நாட்டில் தமிழர் தாயகங்களில் இடம்பெற்ற கோர விபத்துக்கள், அடுத்தடுத்து துடிதுடித்து பிரிந்த உயிர்கள். நேற்று வடக்கு கிழக்கை வலம் வந்த T20 உலகக்கிண்ண கோப்பை, உற்சாகமடைந்த கிரிக்கெட் வீரர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருகோணமலை கடற்படை தலைமையகத்தில் நிலத்துக்கு அடியில் அமைந்துள்ள கன்சைட் பகுதி, கடற்படையினரால் கடத்தப்பட்ட நபர்களை தடுத்து வைக்கும் தளமாக பயன்படுத்தப்பட்டமை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு பிரிவு பொல்கஹவிலுப் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையின் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலால் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த 11 பேர் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கிலேயே இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் மனைவியால் தாக்கல் செய்யப்பட்ட தனி வழக்கின் அடிப்படையில் பொல்கஹவில நீதிமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கன்சைட் முகாம் வளாகத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் காவலில் இருந்த களப்பகுதியில் அவர்கள் அனுபவித்ததாக கூறப்படும் சித்திரவதைகள் குறித்த விவரங்களும் முன்னர் கைதிகளாக இருந்தவர்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. காணாமல் ஆக்கப்பட்ட குறித்த நபர் கன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. உள்ளூர் சந்தையில் இஞ்சி 1 கிலோவின் விலை திடீரென 2000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஹட்டன் பிரதேச மரக்கறி வியாபாரிகள் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர். வழமையாக 300 முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இஞ்சி தற்போது 1500 முதல் 2000 ரூபாய் வரையிலான உயர்ந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தித்வா புயலின் தாக்கத்தினால் இஞ்சி செய்கைகள் பெருமளவில் அழிவடைந்தது இந்த திடீர் விலை மாற்றத்திற்கு பிரதான காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இதன் காரணமாக உள்ளூர் சந்தையில் பச்சை இஞ்சிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதனால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வளப்பணி பகுதியில் இயங்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நேற்று பாரிய விபத்திலிருந்து சாரதியின் சாமர்த்தியமான நடவடிக்கையால் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பேருந்தில் பயணித்த சுமார் 40 பயணிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. நெல்தண்டாகினிலிருந்து தெரிபாக நோக்கி சென்ற இந்த பேருந்து ராசிங்கொள்ள பகுதியில் அமைந்துள்ள முதல் கூர்மையான வளைவில் சுமார் 50 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழும் அபாய நிலையை எதிர்கொண்டதாக வளப்பணி போக்குவரத்து சபையின் செயல்பாட்டு மேலாளர் பண்டாரு தெரிவித்துள்ளார். தித்வா சூறாவளியின் தாக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்த சாலையில் பேருந்து திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த அபாய நிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் மோதிய நிலையில் ஓட்டுநர் உடனடியாக பிரேக்கை பயன்படுத்தி பேருந்தை நிறுத்தியுள்ளார்.
விபத்து குறித்து கருத்து தெரிவித்த 48 வயதுடைய பேருந்து ஓட்டுநர் சமன் திலகஸ்ரீ நேற்று காலை நீல்தண்டாகினிலிருந்து தெரிபாகாவுக்கு சென்று கொண்டிருந்த போது ராசிங்குள பகுதியில் உள்ள வளைவில் திடீரென பலத்த சத்தம் கேட்டது. உடனடியாக பிரேக் அழுத்தி பேருந்தை நிறுத்தினேன். பேருந்தின் கீழ் சுமார் 50 அடி ஆழத்தில் பாறைகள் காணப்பட்டன. அந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் 40 பயணிகள் இருந்தனர். பின்னர் வெளியே வந்து பார்த்தபோது பேருந்தின் இணைப்பு பகுதி இரண்டாக உடைந்திருந்தது என அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்களுடன் உள்நாட்டு நபர்கள் தேவையற்ற முறையில் செயல்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக தொடர்ந்து பதிவாகி வருகின்ற நிலையில் இதுபோன்ற இன்னும் ஒரு சம்பவம் உணவட்டுன பகுதியில் பதிவாகியுள்ளது. வெளிநாட்டு பெண்ணிடமிருந்து கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரிடமிருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உணவட்டுன சுற்றுலா காவல் பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பெண் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. துப்புரவு பணிகள் மற்றும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிகளுக்காக பெண்கள் இரவு நேரங்களில் பணியில் அமர்த்துவதற்கு அனுமதி வழங்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இரவு நேர பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வது முழுமையாக தொழில் வழங்குனரின் பொறுப்பாகும் என தொழில் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. அதன்படி தங்குமிட வசதி, பாதுகாப்பான போக்குவரத்து ஏற்பாடுகள், சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் தொழில் வழங்குனர்கள் கட்டாயமாக வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறைகள் பெண்களின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்யும் வகையில் அமுல்படுத்தப்படுவதாக தொழில் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்றும் நேற்றும் நடந்த சில மர்மமான சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. களுத்துறை, அகலவத்தை மற்றும் திரிவனக்கட்டிய பகுதியில் நடந்த சம்பவங்களின் பேரில் ஒரு வீடொன்றிலிருந்து காயங்களுடன் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்று அகலவத்தை காவல்துறை தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட சடலம் திரிவனக்கட்டிய தோட்டத்தை சேர்ந்த பி. லட்சுமி, வயது 74 என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவை பயனர் காயமடைந்த ஒருவர் என்று தெரிவிக்கப்படுவதால் போலீசார் உடனடியாக விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். போலீசார் கூறுகையில் உடலுக்கு அருகே ஒரு எரிவாயு சிலிண்டர் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனால் மரண காயம் தெளிவாக அறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். அத்தோடு நுவரெலியா கிரகரிவாவி கரையோரத்தில் புதிதாக பிறந்த சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு நுவரெலியா மற்றும் தடயவியல் போலீசார் சென்றுள்ளனர். பரிசோதனையின் மூலம் மீட்கப்பட்ட சடலம் புதிதாக பிறந்த சிசுவினுடையது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதும் கவனிக்கப்பட்டது. இதனால் பிரசவம் வைத்தியசாலையில் நடைபெறவில்லை என்று சந்தேகிக்கப்படுகிறது. போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவரம் போன வாய்ப்புள்ளதாக கொழும்பை மையமாக கொண்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் 30 ஆண்டு கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்காற்றியிருந்தார். ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னரும் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக உருவாக்குவதற்கான பல வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்திருந்தன. எனினும் அவருக்கு நெருக்கமானவர்களால் வழங்கப்பட்ட தவறான ஆலோசனையின் காரணமாக கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்ட அவர் இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான அணுகுமுறைகளை கடைபிடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் அல்லது பொது நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்கவில்லை என்றும் அரசியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதையும் தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளின் பெரும்பகுதியை தியாகத்தில் செலவிடும் அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் தொடர்பான புத்தகங்களை ஆழமாக படித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் முறையாக துறவரத்தில் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு நிகழ்ந்தால் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதலாவது இலங்கை ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ச வரலாற்றில் பதிவாகுவார் என குறிப்பிடப்படுகிறது. 2009 ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் போதைப்பொருள் பாவனை பூஜ்ஜியமாக இருந்ததாக கட்டைக்காடு ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை வசந்தன் தெரிவித்துள்ளார். கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய உதைப்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் போதைப் பொருளின் தாக்கம் தற்போது மிக அதிகமாகியுள்ளது என்றும், குறிப்பாக தமிழர் தாயகம் வரலாறு காணாத அளவில் போதைப் பொருள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். பலர் நாளாந்தம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதாகவும், இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விளையாட்டில் ஈடுபடும் வீரர்கள் ஒழுக்க விழுமியங்களை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்றும், கடந்த கால வரலாற்றை பார்க்கும் போது 2009 ஆண்டுக்கு முன்னர் தமிழர் தாயகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத நிலை காணப்பட்டதாகவும் அவர் நினைவூட்டினார். ஆனால் தற்போது போதைப் பொருள் தொடர்பான புதிய அச்சுறுத்தல்கள் உருவாகி வருவதாக கூறிய அவர், விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு கழகங்களும் இணைந்து போதையற்ற ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போட்டிகளில் சிறந்த முறையில் விளையாட ஆரோக்கியமான உடல் அவசியம் என்றும், மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று வாழ வேண்டிய பலர் தங்களது வாழ்க்கையை போதைப் பொருளால் அழித்துக் கொண்டு வருவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். எனவே 2009 ஆண்டுக்கு முன்னர் இருந்த ஒழுக்கமான வாழ்வியலை மீண்டும் கட்டியெழுப்பி அனைவரும் போதையற்ற ஒழுக்க சீலர்களாக சமூகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என அருட்தந்தை வசந்தன் கேட்டுக்கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மகன் நாமல் ராஜபக்சவை எதிர்கால ஜனாதிபதியாக உருவாக்கும் நோக்கில் உடல்நலக் குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் அரசியல் கலந்துரையாடல்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி காலி ஹீனவட்டுன பகுதியில் உள்ள டட்லி ஸ்ரீசேனவுக்கு சொந்தமான அரலியா பீச் ஹோட்டலில் மஹிந்த ராஜபக்ச தனது அரசியலில் நெருங்கிய இரு பழைய நண்பர்களை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக உருவெடுக்க வேண்டுமெனில் அவரை சுற்றி ஒரு பலமான அரசியல் பின்புலம் அவசியம் என அந்த சந்திப்புகளில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் நாமலுடன் செயற்படும் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றவர்களாக இல்லை எனவும், அவர்களின் அரசியல் செல்வாக்கு வரம்புக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அண்மையில் நாமல் ராஜபக்ச இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணமும் அரசியல் ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் சமூக ஊடகங்களில் அது நகைப்புக்குரிய வகையில் பேசுபொருளாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு அரசியல் சவால் விடுக்கும் வலுவான அணியாக நாமல் ராஜபக்சவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மஹிந்த ராஜபக்ச தனது பழைய அரசியல் நண்பர்களை மீண்டும் ஒன்றிணைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மற்றும் வீரசுமண வீரசிங்க ஆகியோருடன் கடந்த 30ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வயதும் உடல்நல குறைபாடுகளும் இருந்த போதிலும் நாமலுக்கான ஒரு பலமான அரசியல் அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பல பகுதிகளில் இடம்பெற்ற கோர விபத்துக்கள் பொதுமக்களின் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் மீன் லோரி மோதியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு புனானை 126 மைல்கள் பகுதியில் நடைபெற்ற இந்த கோர விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் நேருக்கு நேர் மோதி நிகழ்ந்ததால் இதன் தொடர்பான மீன் லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் உடற்கூற்று பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு திருகோணமலை கிண்ணியா கட்குழி சந்தியில் உழவு இயந்திரம் ஒன்று விபத்துக்குள்ளானது. நேற்று பகல் கிண்ணியா கட்குழி சந்திக்கு அருகே பெட்டியுடன் அதிவேகமாக வந்த உழவு இயந்திரம் வீதியோரத்தில் நிறுத்திய மோட்டார் சைக்கிளை மோதியது. இதன் காரணமாக கிண்ணியா இடிமணி பகுதியில் வசிக்கும் 58 வயதுடைய பாடசாலை ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உளவு இயந்திர சாரதி கிண்ணியா போலீசாரிடம் சரணடைந்தார். உயிரிழந்த ஆசிரியரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை வானில் போலீசார் தொடர்கின்றனர். நேற்று பிற்பகல் 3 மணியளவில் மாங்குளம் பிரிவில் செல்வபுரம் பகுதியில் A9 வீதியில் பயணித்த 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதால் 3 காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதலில் மோட்டார் வாகன சக்கரம் காற்று போனதால் எதிரே வந்த வானுடன் மோதியது. பின்னர் மற்ற வானுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்து காரணமாக A9 வீதியில் போக்குவரத்து சுமார் 30 நிமிடங்கள் தடைப்பட்டிருந்தது. காயமடைந்தவர்களை முன்னெடுத்து வைத்தியசாலைக்கு அனுப்ப பொதுமக்கள் மற்றும் தேர்தல் திணைக்கள வாகனங்கள் உதவி செய்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்திய 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் வெற்றி கிண்ணம் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வாகன பேரணியாக கொண்டுவரப்பட்டது. இலங்கையின் பல்வேறு நகரங்களில் கிண்ணத்தை பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லும் பணியை நேற்று வடக்கு பிராந்தியத்திற்கும் தொடர்ந்தனர். அந்த வகையில் நேற்று பிற்பகலில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு உலக கிண்ணம் கொண்டு செல்லப்பட்டது. மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலப்பு பண்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் நடனத்திற்கு பின் வெற்றி கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்லூர் ஆலயம், முன்றல், துறையப்ப விளையாட்டரங்கு, யாழ் கோட்டை மற்றும் யாழ் பொது நூலகம் ஆகிய இடங்களிலும் வெற்றி கிண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டது. R20 உலக கிண்ண வெற்றி கிண்ணம் இந்த முறை இலங்கையில் நடைபெறுகிறது. இதனையடுத்து வெற்றி கிண்ணத்தை இலங்கையின் பல பகுதிகளிலும் மக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்ட நிதி மோசடி வழக்கு தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக நிராகரித்துள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் லண்டனில் உள்ள வொல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலேயே இந்த சர்ச்சை எழுந்துள்ளது என்றார். அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க கௌரவ பட்டம் பெறும் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற இந்த பயணம் தனியார் பயணமாக இருந்த போதிலும் சுமார் 16.6 முதல் 16.9 மில்லியன் ரூபாய் வரையிலான அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 2025 ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பின்னர் மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். CID ஒரு சுயாதீன அதிகார அமைப்பாக செயல்படுகிறது என்றும் சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எதிர்ப்பு சட்டத்தரணிகள் கருத்தினால் இதனை நீதிமன்றத்தில் நிரூபிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை நீதிமன்றமே வழங்கும் எனவும் ஒவ்வொரு விசாரணைக்கும் சட்டமா அதிபரின் அனுமதி பெற வேண்டிய அவசியம் CIDக்கு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.